இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 48 பேரையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருக்கிறார். நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த 9 மீனவர்கள் மற்றும் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 4 மீனவர்களை படகுகளுடன் இலங்கை கடற்படை இன்று சிறைபிடித்ததாக கடிதத்தில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கச்சத்தீவு ஒப்பந்த விவகாரத்தில் சர்வதேச கடல் எல்லை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மீனவர்களின் படகுகளை பறிமுதல் செய்வது என்ற கொள்கையை இலங்கை அரசு கடைபிடித்து வருவதால் வாழ்வாதாரத்தை இழந்து மீனவர்கள் விரக்தியில் உள்ளதாகவும் பிரதமருக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எனவே தற்போது கைது செய்யப்பட்ட 13 மீனவர்கள் உள்பட இலங்கையில் இருக்கும் 48 தமிழக மீனவர்களையும் அவர்களது 122 படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் உயர்மட்ட அளவில் வலுவாக இலங்கை அரசுடன் பேசி வருங்காலத்தில் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்.